வணக்கம். பெரும் படையுடன் பன்னீர்செல்வம் வீட்டிற்கு வந்த அதிமுகவின் மாவட்ட செயலாளர் இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை என்று கூறிய அடுத்த நொடியே அதிமுக தோல்வி அடைந்துவிட்டதாக பல்வேறு கட்சி தரப்பினர்கள் தெரியப்படுத்தியதை விட மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில்தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் அதிமுக என்ற மிகப்பெரிய ஒரு கட்சி எந்த ஒரு கட்சிகளுடன் கூட்டணி வைப்பதற்கு சிறு சிறு கட்சிகளாக இருந்தாலும் சரி, நடுத்தர கட்சிகளாக இருந்தாலும் சரி, அதிமுக துணை வேண்டும் என்று கூறக்கூடிய கட்சிகளாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த முடிவை அதிமுக எடுத்திருக்கிறது என்றால் மற்ற கட்சிகளை விட பின்னோக்கி தள்ளப்பட்டு இருக்கிறதா, பாஜகவை விட கீழ்மட்டத்திற்கு சென்று விட்டதா என்ற பல்வேறு கேள்விகளும் இணையதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக இதற்கு விளக்கத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தளவிற்கு எங்களால் பணத்தை செலவிட முடியாது, திமுகவை போல் கடைசி நேரத்தில் பணப்புழக்கம் செய்து வெற்றியடைய எங்களால் முடியாது. நாங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி கொள்வதற்காக இப்பொழுதே ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். வேட்பாளருக்கு எங்களால் பணம் செலவிட முடியாது என்று கூறியிருக்கிறார். ஒன்று மற்றும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அதிமுக என்பது பணத்தை வைத்து வளர்ச்சியடையவில்லை. தமிழக மக்களின் ஒவ்வொரு ஓட்டுக்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது செயலுக்காகவும் அவரது நன்றிகடன் செலுத்துவதற்காகவும் மட்டும்தான் அதிமுக இந்த நிலைமையில் இருக்கிறது. அதை சிறப்பாக வழிநடத்தியவர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள். அதைவிட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறப்பாக வழிநடத்துவார் என்று கூறிதான் அதிமுகவின் தொண்டர்கள் முதலில் அவருக்கு ஆதரவை தெரிவித்தார்கள். ஆனால் இப்பேற்பட்ட சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயத்தின் காரணமாக பின்னடைவை ஏற்படுத்தினால்தான் இவ்வாறு எடப்பாடி பழனிசாமியின் மீது கடும் கோபமடைந்து மாவட்ட செயலாளர்கள் இன்று காலையிலேயே செங்கோட்டையன் அவர்களை ஆதரிப்பதாக கூறிய நொடியில் ஓபிஎஸ் அவர்களையும் சந்தித்திருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர்கள் ஓபிஎஸ் அவர்களை சந்தித்ததற்கு மிக முக்கியமான காரணமே ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக 4 லட்சம் ஓட்டுக்கள், அதாவது புதிய சின்னம், அதிமுக வேட்பாளர் 35,000 ஓட்டுக்கள். ஆனால் இரட்டை இலை சின்னத்தை விட பலா சின்னத்தில் 4 லட்சம் ஓட்டுக்களை பெற்று ஓபிஎஸ் அவர்கள் 2வது இடத்தை தக்க வைத்து கொண்டார் என்றால் இந்த நேரத்தில் சின்னமோ அல்லது கட்சியின் பெயரோ முக்கியம் கிடையாது, தனிப்பட்ட நபரின் பெயர்தான் முக்கியம் என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. இதற்காகத்தான் ஓபிஎஸ் அவர்களிடம் மீண்டும் மாவட்ட செயலாளர்கள் சென்றுள்ளார்கள். அதிமுகவை எப்படியாவது மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டி மாவட்ட செயலாளர்கள் சென்றது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.